அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிக்னலை எப்படி உருவாக்கலாம், ரெண்டாவது என்னதுன்னா சிக்னலோட வேல்யூவை எப்படி எடுக்கலாம், மூணாவது என்னதுன்னா சிக்னலில் இருக்கிற வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், நாலாவது என்னதுன்னா ஒரு சிக்னலை எப்படி ரீட் ஒன்லி சிக்னலாக மாற்றலாம். சரி, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிக்னலை உருவாக்க போகிறோம். ஸோ நான் இப்போ அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன், app.component.ts அப்படிங்கிற அந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் என்ன பண்ண போகிறோம், சிக்னலை வந்து உருவாக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். சரியா? சரி, இப்போ அதில் பாருங்கள், மவுஸ் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இந்த குயிக் ஃபிக்ஸை நான் கொடுத்துட்டேன். இங்கே கேட்க பார்த்தீங்களா, இந்த சிக்னல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா, ஆங்குலர் கோர் அப்படிங்கிற பேக்கேஜில் தான் என்ன இருக்குது, இந்த சிக்னல் ஃபங்க்ஷனே இருக்குது. சரி, ஸோ நான் கொடுத்துட்டேன். எனக்கு அப்படியே எரர் அடிக்கி. ஏன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் சிக்னல் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும். சரி, நான் இங்கே என்ன பண்ணுறேன், 5 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த எரர் போயிட்டு பார்த்தீங்களா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா, இந்த சிக்னல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுது, சிக்னலை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ வாங்கி கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுது. ஸோ நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோம், நீங்கள் சிக்னலை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது எப்படி தான் ஸ்டோர் ஆகும், சிக்னல் ஆப்ஜெக்டாக தான் ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த சிக்னல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை ஒரு சிக்னல் ஆப்ஜெக்டாக தான் என்ன பண்ணும், கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் மேலே மவுஸை வச்சிங்கன்னா இதிலே வருது பார்த்தீங்களா, ரைட்டபிள் சிக்னல் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அது என்ன ரைட்டபிள் சிக்னல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த சிக்னலில் வந்து நீங்கள் வேல்யூவை ரீட் பண்ணவும் முடியும், அதே மாதிரி இந்த சிக்னல் இருக்க வேல்யூ உங்களால் சேஞ்ச் பண்ணவும் முடியும். அதான் என்ன சொல்கிறாங்க, ரைட்டபிள் சிக்னல்னு சொல்கிறாங்க. இந்த சிக்னலில் இருக்கிற வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய app.component.html இந்த ஃபைலுக்குள்ளே போகிறேன். இங்கே போய் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரவுட்டர் அவுட்லெட் இருக்குது தெரியுமா, இதுக்கு மேலே போய் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு h1 டேக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த h1 டேக்குள்ள தான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த கவுண்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளோட வேல்யூ நான் காமிக்க போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் போடுறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா this டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பட் பார்த்தோம்னா இல்லை, நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கவுண்ட் வந்து நார்மல் வேரியபிள் கிடையாது, இது ஒரு சிக்னல். ஸோ நீங்கள் சிக்னலை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கணும், சிக்னலுக்குள்ளே இருக்கிற வேல்யூ நீங்கள் எடுத்து ஸ்க்ரீனில் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுக்கணும். ஸோ கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுக்கணும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் அதை ஃபுல்லாக சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். பாருங்கள், 5 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டா. ஸோ இப்படி தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒரு சிக்னலுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எடுத்து உங்களால் ஸ்க்ரீனில் காமிக்க முடியும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, சிக்னலுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சிக்னலில் இருக்கிற வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதை உங்களால் டைரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னொன்று அப்டேட் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் சிக்னலில் இருக்கிற வேல்யூவை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். சரியா? சரி, இந்த செட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்குற வேல்யூவை அப்படியே என்ன பண்ணிடும், சிக்னலில் வச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு பட்டன் ஒன்று உருவாக்குறேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா செட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளிக் ஈவெண்ட் எழுதுகிறேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். என்ன ஃபங்க்ஷன், செட் வேல்யூன்னு கொடுத்துருவோம்.
ஸோ ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம இன்னும் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலும் உருவாக்கல. அதனால தான் எரர் அடிக்கி. ஸோ என்ன பண்ணுறேன், இதை டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் உருவாக்கிடுறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா, எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த கவுண்டரில் இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிடும். சரியா? அப்போ அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம்னா, செட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பேர்லேயே இருக்குது, செட்னது ஒரு வேல்யூவை செட் பண்ணிடும். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், திஸ் டாட் கவுண்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேமை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கவுண்ட் அப்படிங்கிற சிக்னல் நான் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டாட் வைக்கணும். ஸோ டாட் வச்சோன்னா நிறையா ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட்ஸ்லாம் வரும். இதில் வந்து பார்த்தோம்னா செட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி சிக்னலில் 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்கா, நான் இங்கே என்ன பண்ணுறேன், 2ன்னு கொடுக்குறேன். அதாவது 5 அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ணுறேன், 2 அப்படிங்கிற மாற்றுறேன். இப்போ பார்த்தோம்னா நான் ஃபைலை ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு, சரி இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆயிரும், 5க்கு பதிலாக 2 வந்துடும். ஓகே, வந்துட்டு பார்த்தீங்களா? எதுக்காண்டி இந்த மாதிரி செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, ஏன் டைரெக்டாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த கவுண்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் என்ன இருக்குது, ஒரு சிக்னல் ஆப்ஜெக்ட் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த சிக்னல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்னா, அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்ணியிருக்கோம், ரேப் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் வேரியபிள் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ப்ரைவேட் வேரியபிள் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ரைவேட் வேரியபிள் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ நம்ம எடுக்கணும்னாலும் ஃபங்க்ஷனை வச்சு தான் எடுப்போம். அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த சிக்னல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் வேரியபிள் மாதிரி என்ன பண்ணியிருக்கு, வேல்யூவை வச்சுருக்கு. ஸோ நம்ம அதனால தான் என்ன பண்ணுறோம், அந்த செட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து என்னதுன்னா, அப்டேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் அதே மாதிரி இன்னொரு பட்டன் உருவாக்குறேன். ஸோ இந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, அப்டேட் வேல்யூன்னு கொடுக்குறேன். சரி, ஸோ இந்த அப்டேட் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இன்னும் உருவாக்கலை. அதனால் என்ன பண்ணுறேன், டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் போய் என்ன பண்ணுறேன், இதுக்கு கீழே என்ன பண்ணுறேன், அப்டேட் வேல்யூ. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், திஸ் டாட் கவுண்ட் டாட் அப்டேட். ஸோ இந்த அப்டேட் மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுப்போம். ஒரு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட்டாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட் மெத்தட் எப்படி செயல்படும் அது தெரிஞ்சுக்கணும்ல. செட் மெத்தட் என்ன பண்ணுது, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை கொண்டு அங்கே பிளேஸ் பண்ணிடுது. அது செட் மெத்தடோட வேலை. ஆனால் அந்த அப்டேட் மெத்தட் என்ன பண்ணும்னா, கரண்ட் வேல்யூ வந்து என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும். இப்போ நான் வந்து என்னுடைய கரண்ட் வேல்யூ இப்போ 5ல் இருக்குன்னா, அதுலேருந்து என்ன பண்ணும், நம்ம அதுலேருந்து நம்ம கன்டினியூ பண்ணும். 6, 7 அப்படி மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணும், அப்டேட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். சரி, அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த அப்டேட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் சொன்னேன், கரண்ட் வேல்யூவை எடுத்து தானே ஒர்க் ஆகும் சொன்னேன். ஸோ அந்த கரண்ட் வேல்யூ எப்படி எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் டேட்டான்னு கொடுக்கணும். அதாவது நான் இந்த அப்டேட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குற பேராமீட்டர் என்னது, டேட்டா. ஸோ நம்ம என்ன நேம்லாம் கொடுக்கலாம், நான் டேட்டான்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிற பேராமீட்டர் எதை மீன் பண்ணுதுன்னா, நம்மளுடைய சிக்னலில் இருக்கிற கரண்ட் வேல்யூ. இப்போ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் என்ன பண்ணுது, இது எடுத்து இங்கே வச்சுருக்குது. ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன், நான் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னா டிக்ரீஸ் பண்ண போகிறேன்னா அது நம்மளுடைய லாஜிக்கு பொறுத்து இருக்குது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் தான் பண்ண போகிறேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, டேட்டா ப்ளஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது
செட் வேல்யூ கிளிக் பண்ணால் என்ன ஆகும், 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து அங்கே அப்ளை ஆயிரும். இப்போ அப்டேட் வேல்யூ நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வேல்யூ 3ன்னு மாறிட்டா, மறுபடியும் கிளிக் பண்ணால் 4ன்னு மாறும், அப்புறம் 5ன்னு மாறும். அது எப்படி ஒவ்வொரு வேல்யூ மாறுது, ஏன்னா கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து என்ன பண்ணும், ஒன்றே இன்க்ரிமெண்ட் பண்ணுது. நம்ம அப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம், லாஜிக் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ செட் மெத்தட் அண்ட் அப்டேட் இந்த 2 மெத்தடும் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின், எப்படி ஒரு சிக்னலை ரீட் ஒன்லி சிக்னலாக மாற்றலாம், அதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கவுண்ட்னு ஒரு வேரியபிள் உருவாக்கியிருக்கேன்னா, ஒரு சிக்னல் உருவாக்கியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சிக்னல் ஒன்று உருவாக்க போகிறேன். ஸோ நம்ம ஒரு சிக்னலை உருவாக்க போகிறோம்னால என்ன பண்ணும், கண்டிப்பாக சிக்னல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், ஒரு சிக்னலை உருவாக்குவோம். நான் ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், சிக்னல். அப்போ என்ன பண்ணுறேன், சிக்னல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுறேன், நான் 7 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்குறேன். இது வந்து என்னது, ஒரு ரைட்டபிள் சிக்னல். ஸோ ரைட்டபிள் சிக்னல் என்ன அர்த்தம், நம்மளால் வேல்யூவை ரீட் பண்ணவும் முடியும், அந்த சிக்னல் இருக்கிற வேல்யூ நம்மளால் சேஞ்ச் பண்ணவும் முடியும். இந்த ரைட்டபிள் சிக்னலை நான் ரீட் ஒன்லி சிக்னலாக மாற்ற போகிறேன். அது எப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ இதில் டாட் வச்சு நீங்கள் கீழே பாருங்கள், ஆஸ் ரீட் ஒன்லின்னு இருக்கா. சரி, இது ஒரு மெத்தட். சரிங்க, பாருங்கள், ஆஸ் ரீட் ஒன்லி. ஸோ இது கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும், உங்கள் சிக்னலோட வேல்யூவை நீங்கள் எடுத்து ஸ்க்ரீனில் காமிக்க முடியும். அதாவது வேல்யூ உங்களால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், அந்த வேல்யூ உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால தான் என்ன சொல்கிறோம், ஆஸ் ரீட் ஒன்லின்னு போடுறோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த செட் வேல்யூவில் என்ன பண்ணுறேன்னா, திஸ் டாட் ரிசல்ட் டாட், நான் செட்டுன்னு கொடுத்தா பார்த்தீங்களா, அந்த மெத்தட் காணும் பார்த்தீங்களா. ஏன்னா என்ன பண்ணிட்டு, இந்த ரிசல்ட் அப்படிங்கிற சிக்னலை வந்து ரீட் ஒன்லி சிக்னலாக மாற்றிட்டு, உங்களால் இந்த சிக்னலை வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட் உங்களால் பார்க்க தான் முடியும். எப்படி ஒரு ரைட்டபிள் சிக்னலை ரீட் ஒன்லி சிக்னலாக மாற்றணும் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு சிக்னலை உருவாக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், சிக்னல் எப்படி வேல்யூவை எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், அந்த சிக்னலில் எப்படி வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிக்னலை எப்படி ரீட் ஒன்லி சிக்னலாக மாற்றணும்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.